திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நான் பிரபல உலக புகழ்பெற்ற நடிகர் ஜாக்கி சானோட நண்பர் ஒருத்தரை பத்தி சொல்லப் போறேன். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஒரு பிரபல தயாரிப்பாளர். அவர் யார்? அவருடைய குணம் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்நியன் படத்தை அவர் தான் எடுத்தாரு. தசாவதாரம் கமல் 10 வேடங்கள் நடித்த படத்தை அவர் தான் எடுத்தார். ரொம்ப கிராண்டியரான படங்கள் எல்லாம் அவர் தான் எடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் அவர் பேர். மிக முக்கியமானவர். ஜாக்கி சான் வந்து ஒரு துணை நடிகர் லெவலில் இருந்து ஒரு ஹீரோவாக ஆனதுலேருந்து அவருடைய படங்களை எல்லாம் இந்தியாவுக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணவர் அவர் தான். மிக முக்கியமான தயாரிப்பாளர். அவர்கிட்ட எனக்கு ஏற்பட்ட ஒரு அவர் வந்து ஒரு பிரபலத்தை பற்றி விரும்பவே மாட்டார். ஜாக்கி சான் சென்னைக்கு வந்தார். அவர் அழைப்பின் பேரில் தசாவதாரம் ஃபங்க்ஷனில் கூட கலந்துக்கிட்டார். இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த மேடையில் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் கிடையாது. அவர் அங்கே அந்த அந்த ஒரு இதை விரும்பவே மாட்டார். அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அது வந்து அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். சரி வாங்க ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு வருவோம்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு, அப்போ வந்து வடபழனி சரவணபவன் அந்த பெரிய ஹோட்டல் இருந்தது. அங்கே கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டு நாங்கள் ஒரு பொங்கல் காஃபி அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த சர்வர் வந்து பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு போனார். என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் தான். இருந்தாலும் அவரை எப்படி தெரியும்னு அவருக்கே ஒரு சந்தேகம். என்ன எப்படி அவருக்கு தெரியுது அந்த சர்வருக்கு என்னை பார்த்து சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். நான் அடுத்த முறை அவர் காஃபி கொண்டு வரும்போது, இவரை பார்த்து சிரிக்கிறீங்களே, இவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன் சார் நல்லா தெரியும் சார் அப்படின்னாரு. நல்லா தெரியுமா எப்படி அப்படின்னு? அவர் வந்து நம்ம டைரக்டர் சசி இருக்கார்ல சார், ரோஜா கூட்டம் படம் எடுத்தாரே, அவரோட டிரைவர் தானே சார் இவர் அப்படின்னாரு. அப்படியா டிரைவரா அப்படின்னு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னார், ரோஜா கூட்டம் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது சசி சார், ஏன்னா காரு ஆஸ்கார் ரவி சார் தான் ஓட்டிகிட்டு வருவார். அவருக்கு சசி சாரை தெரியுது, இவர் ஆஸ்கார் ரவி சாரை தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணார், இமீடியட்டாக சசி சாரோட டைரக்டர் தான் இது டிரைவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டார். நல்லதாக போச்சு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் இவர் ரவி சார். அந்த நேரத்தில் கூட இல்லைப்பா நான் ப்ரொடியூசர்னோ அல்லது எதுவுமே சொல்லிக்க விரும்பலை. அது விரும்பாதவர் தானே அவர். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அது வந்து அவர் ரொம்ப ஷட்டிலாக இருப்பார். ஒரு இந்திய லெவலில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர். அத்தனை ஆங்கில படங்களை இங்கே விநியோகித்தவர். அப்படிப்பட்டவர் ஒரு ஒரு செலிபிரிட்டியாக தன்னை வந்து ஏன் முன்னிறுத்திக்கல என்பது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சினிமா உலகத்தில் எல்லாருமே விரும்புகிறது வந்து அவங்கள முன்னிறுத்திக்கிறது தான். அவங்க படங்களை முன்னாடி போட்டுப்பாங்க, அவங்க பேரை போட்டுப்பாங்க. இது எதுவுமே விரும்பாமல் ஒருத்தர் அவர் இருக்கார். அவரை பற்றி இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.